திருச்சியில கல்லாமேடுன்னு ஒரு இடத்துல 17 கோடி வருஷம் பழமையான கடல் ஆமையோடு கிடைச்சு. யோசிச்சு பாருங்க. தமிழகத்துடைய 40 மீட்டர் கடலிலிருந்து 40 மீட்டர் உயரமுள்ள நிலப்பகுதியில கடலுடைய தாக்கம் இருக்குன்னா தமிழருடைய இந்த நிலத்துடைய ஆளுமையை யோசிச்சு பாருங்க. அதே சமயத்தில் கன்னியாகுமரியில கிட்டத்தட்ட 53 கிலோமீட்டர் தூரத்துல 1000 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள ஒரு தீவு கடல்ல மூழ்கி இருக்கு. அந்த தீவுக்கு டாலமி சொல்றாரு, மதிக்கினான்னு சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா பூம்புகார்ல பாத்தீங்கன்னா 65 இடங்கள் இன்னைக்கு மீன்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்கள் மூழ்கி போன நிலமா இருக்கு. தமிழ்நாடு முழுக்க என்னோட ஆய்வுல 650 இடங்கள் கடலுக்குள்ள மீன்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பொட்டன்ஷியல் பிஷிங் கிரவுண்ட் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, தமிழ்ல சொல்லுவாங்க செத்தும் கொடுத்தான் சீதாகாதின்னு. அந்த மாதிரி தமிழருடைய அழிஞ்சு போன இடங்கள் கூட இன்று மீனவர்களுக்கு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடமா இருக்கு. அங்க மட்டும் இல்ல, தேங்காய்பட்டினம் பக்கத்துல 2 கிலோமீட்டருக்குள்ள 7 மீட்டர் ஆழத்துல ஒரு கோயில முழுமையா எடுத்திருக்காங்க. கலிங்கராஜபுரம் இடத்துல எழுதிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய கடற்கரை பாத்தீங்க, புவியியல் அமைப்பு பாத்தீங்கன்னா நம்முடைய வரலாறை மிக அழகா பாதுகாத்து வருது. இன்னைக்கு ஒரு பாறை ஓவியம் இருந்தாலும் சரி, கல்வெட்டு இருந்தாலும் சரி, நம்ம மாணவர்கள் இளைஞர்கள் போயிட்டு கல்வெட்டு பக்கத்துல தன்னுடைய காதலன் காதலி பேரை எழுதிட்டு வராங்க. ஆனால் கடலுக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் அதே மாதிரி கோயம்புத்தூர் மலையடிவாரம், மேற்கு தொடர்ச்சி மலை மலையடிவாரத்திலையும் தொன்மை செல்வம் இன்னைக்கு இருக்கு. உண்மையில பாக்குறேன்னா தமிழ்நாட்டுடைய ஆய்வு பாக்குறேன் எல்லாம் இருக்கிறாங்க. 10% கூட முழுமையா ஆய்வு செய்யல. ஏன்னா கடலுக்குள்ள பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் தூரத்துல அரிக்குமேடுக்கு நேர்கீரை 40 மீட்டர் ஆழத்துல 2 கிலோமீட்டர் மனிதனால கட்டப்பட்ட ஒரு மதில் சுவர் இருக்குன்னா தமிழருடைய ஆளுமை என்ன பாருங்க, தமிழுடைய கட்டட மேலாண்மை பாருங்க. அப்படி இருந்தால் மட்டுமே அவனால தஞ்சாவூர்ல மிகப்பெரிய கோயில் கட்டியிருக்க முடியும். அப்படி இருந்தா மட்டுமே 2000 வருஷம் சொல்லக்கூடிய கல்லணை கட்டியிருக்க முடியும். ஏன்னா அந்த தொழில்நுட்பம் பாத்தீங்கன்னா 20000 வருஷம் முன்னே அதே தொழில்நுட்பம் தான். மண்ணுக்கு கீழே பாறையை போட்டு அதுக்கு மேல மதில் சுவர் எழுப்புறது அதே தொழில்நுட்பம் தான் கல்லணையில இருக்கு. அதே தொழில்நுட்பம் தான் பாறையில மண்ணை போட்டு தஞ்சாவூர் பெரிய கோயில் எழுப்பியிருக்காங்க. அப்ப நம்முடைய இன்னைக்கு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் கோயிலா இருந்தாலும் சரி, நம்முடைய காஞ்சிபுரம் கோயிலா இருந்தாலும் சரி, என்ன பழைய கோயிலா இருந்தாலும் சரி, அதுக்கு பின்புலம் ஒரு தமிழருடைய உலகளாவிய ஒரு கட்டடக்கலை இருந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல ஸ்டோன் ஏஞ்சி சொல்லக்கூடிய 2 பாறையை வச்சு மேல ஒரு பாறை வைக்கிற பழக்கம் இருக்கு, எல்லா நாடுகளும் இருக்கு. அதோடைய அடித்தளம் பாத்தீங்கன்னா தமிழருடைய கட்டடக்கலை. இன்னைக்கு மறையூர் போனீங்கன்னா இன்னைக்கு கேரளா மாநிலம் சொல்றாங்க, அதெல்லாம் தமிழ் மாநிலம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழருடைய வரலாறை தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தேடக்கூடாது. நீங்க ஒரிசாக்கு வாங்க, நான் காமிக்கிறேன் எத்தனை கல்வெட்டு இருக்கு, எத்தனை தமிழுடைய தொன்மை இருக்கு. என் கூட வாங்க, ஹரியானா வாங்க. ஹரியானால பாத்தீங்கன்னா ஐயா சொன்னார்ல மொழி இழக்கிறான்ட்டு, ஹரியானால நான் ஒரு ப்ரொஃபஸரோட போறேன், அவர் பேர் கடையன். பாருங்க, தமிழ்னு சொல்லக்கூடிய கடையன் பேரு ஹரியானால இருக்கு. சிந்துவெளி ஹரப்பா நாகரிகம் பக்கத்துல. அங்க போய் அவர் சொல்றாரு, மலையை காமிச்சு குறிஞ்சின்றார். நான் சொன்னேன், ஐயா ஹிந்தியில பகட் தானே சொல்லுவாங்கன்னா கோவம் வருது. இன்னைக்கு தமிழன்லாம் கோவம் வருது, ஒரு ஹரியானாக்கார் கோவம் வருது. 1000 வருஷம் முன்னாடி வந்த துருக்கி மொழியை எப்படி நீங்க சொல்லலாம்? நாங்க இங்க 2000 வருஷமா குறிஞ்சி தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அந்த குறிஞ்சில சொல் யாருடைய சொல்? தமிழோட சொல் தான். நான் உண்மையிலே சொல்றேன், வெளி மாநிலம் மகாராஷ்டிரால ஒரு இடம் இருக்கு, களம்பொலின்னு ஒரு இடம் இருக்கு, ஊரான் பட்டினம்னு இடம் இருக்கு, கண்ணோரியில ஒரு கல்வெட்டு இருக்கு, அதுல தமிழ் காரணின்னு இருக்கு, தமிழ் குடும்பத்தினர் இருக்கு. இதெல்லாம் அந்தந்த ஊர் மக்கள் பாதுகாக்கிறாங்க. காரவேல கல்வெட்டை ஒரிசா மக்கள் பாதுகாக்கிறாங்க.